ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போகிற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அது என்னன்னா மோஜோ மோஜோ தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படி செய்யலாம், நான் என்னென்ன பொருள் அது வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ மூச்சிக்கு வந்து நான் மாம்பழத்தை வந்து இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம இதை தனியாக நம்ம எடுக்கணும். இப்போது நான் பிக் பாஸ்கெட்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரைஸ் பேப்பர், அப்புறம் மில்க் மேட், மேங்கோ ஃப்ளேவரில் வந்து யோகர்ட் வாங்கினேன், அப்புறம் ஒரு ஃபுல் மாம்பழம். இதை வச்சு தான் செய்ய போகிறேன். நான் செய்ய போகிறேன் சொல்லு. மோஜோ சொல்லு. மோஜோ சாப்பிட்றியா? மோஜோ சாப்பிட்றியா? அது என்னன்னே தெரியாது. மோஜோன்னா நான் மோஜோ செய்கிறேன் இரு. சரிப்பா, பாரு எப்படி இருக்கு. கீரை வாங்கினியா? ஆமாம், அது இதில் போட்டுருந்தான், 10 ரூபாவும். அது வெண்டைக்காய். ஓகே, இது எந்த ஓகே முள்ளங்கி, இதெல்லாம் என்னோட பொருளுங்க. ஓகே, இது கூட வெள்ளரிக்காய், சேப்பக்கிழங்கு. வெரி நைஸ். என்னோட பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யோகர்ட், தயிர், மாம்பழம் ஃப்ளேவரில் தயிர், இது அதுதான் யோகர்ட். இதை ஊற்றிப்போம். தெரியாது என்னது, இதை ஊற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து ஸ்வீட்க்கு மில்க் மேட் ஊற்றிக்கலாம். மாம்பழம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வேணாம், பிரிக்காத. கொஞ்சம் அது ஃப்ரிட்ஜில் வச்சாச்சா. இப்போ என்ன பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் வாமா, இப்போது இந்த ரைஸ் பேப்பரை வந்து நம்ம வாட்டர் ரூமில் போட்டுருவோம். போட்டு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு ஊற வச்சு எடுத்துடும். இது பாருங்கள், நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு, சாஃப்டாக. இப்போது இதை இதுக்குள்ளே நல்லா போட்டுட்டு நம்ம இந்த ஃபில்லிங்கை இதில் வச்சு நல்லா ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கவர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி நான் மீதம் உள்ளதெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? என்னென்னவோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்கம்மா. இதெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது நம்மளுக்கு. கண்ணாடி மாதிரி இருக்குது. அதை தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் எடுத்து கிண்ணத்தில் போடுறாங்க. அதெல்லாம் உள்ள ஊற்றி மடித்து கையில் எடுக்கிறாங்க. அழகாக வருது. அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஆமாம். நம்மளாம் ஏதும்மா அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் ஏது, லைட் ஏது, ஃபேனு ஏது. மாம்பழம் சாப்பிடு. இந்த காட்டுறேன் பாரு, மாம்பழம் கொட்டை சாப்பிட்றல காட்டுறேன் பாரு. இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து இதில் 3 வந்து இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சு விட்டுருவோம். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 1/2 hour கழித்து நம்ம வந்து எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன மதர், சூப்பரா? போமா ஏதோ அதெல்லாம் போட்டு கொட்டை வந்தது. சரி அது விற்கிற போட போகிறாங்க. இப்போ சாப்பிட்லான்னா முதல்ல டிவி நான் பண்ணுறது பாருங்களேன். இதுவே சூப்பராக இருக்குது. எல்லாம் தானே வீட்டில் மாம்பழம் அரிஞ்சு இதுவே செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அது வந்து எடுத்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவே தான் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறுபடியும் செஞ்சுக்கலான்னு. இப்போ நம்ம மாம்பழத்தில் தான் செய்யணும்ல, நம்மளுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரில் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி யோகர்ட்டும் வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேங்க, வாங்க எல்லாம் ஒரு நாளைக்கு வாங்க. என்னென்ன வேணுமோ நம்ம எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றி ஜாலியாக இருந்துட்டு போகலாம். எங்கே போகலாம்? இங்கே அவங்க வீட்டுக்கு அவங்க போக போகிறாங்க, நம்ம வீட்டில் நம்ம இருக்க போகிறோம். அதுதான் டிவியில் ஒண்டி தானே உங்களால் பார்க்க முடியுது. அதனால் நான் சொல்கிறது சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. யாருக்கு மில்க் மேட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த யோகர்ட்டை தனியாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ரெடி ஆயிடுச்சுங்களா? என்னடா அதே மாதிரி இருக்கேன்னு போன வீடியோலையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரே மாஸ்டர் இவர் தான் செய்கிறாரு, அதனால் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே வந்தாச்சு. எங்கே போயிட்டுருக்கோம் இப்போது? கோயிலுக்கு சாப்பாடு கோவிலுக்கு கொடுக்குறது. ஒரு 2 daysக்கு முன்னாடி போட்டோமா பௌர்ணமிக்கு சாப்பாடு. அது பௌர்ணமிக்கு. அது வந்து அந்த கோவில் கிடையாது, இது வேற கோவிலுக்கு இப்போ எடுத்துட்டு போகிறது. பிரத்யங்கா தேவி. பிரத்யங்கா தேவியா? ஒரு 10 கிலோ வெஜ் பிரியாணி பசிக்கிறாங்க. எனக்கு கூட இன்னைக்கு சாப்பாடு சரியில்லை, சரியாக சாப்பிடவே இல்லை. காலையில் சாப்பிடல, அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டேன்னா கஞ்சி குடிச்சதோட சத்து மாவு போட்டு அரைச்சி வச்சிருந்தேன் கஞ்சி. தயிர் சாதம் பசி எடுத்துக்கணும். குடிச்சிட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அது சாப்பிட முடியாமல் அதையும் காக்காக்கு தூக்கி வெளியே போட்டேன். முடியல. இப்போ பசி எடுக்குது நல்லா. டிக்கில ஸ்மெல் வருது. சுத்துது. அதனால பசியை இன்னும் தூண்டுது. எதோ சாப்பிடணும் போல இருக்கு. இந்த வீடியோ பார்த்து பார்த்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து கண்டதையும் பார்த்து அப்படியே ரொம்ப டெம்ட் ஆகுது. சாப்பிடணும் போல ஏதாவது இல்லை, வாங்கி சாப்பிடணும். சாப்பிடலாம், ஷவர்மா தான் சாப்பிடலாம். சில இடத்துல ஷவர்மா நல்லாவே இருக்க மாட்டேது மாமா, வெறுப்பாக இருக்குது. அது கூட தான் அதான் சாப்பிட்றதுன்னு தெரியல. ஏதான் மானோட போயிடலாமா? போயிடலாம். அந்த கறி தோசை போயிடலாம் பேசாம. இந்த அம்மா கேட்டாங்களே முழுசா ஒன்று வேணும், நான் அப்போ அப்படிதான் சாப்பிடுவேன். கறி தோசை நீ தானே கேட்டேன், அதான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீ ஆசைப்பட்டேன்னு நான் ஆசைப்பட்டேன்.
ஆனா அது இவ்வளோ உருண்டை பிரிச்சா இந்த பெருசு ஏப்பா 3 பேர் கொண்டுச்சு. 3 வாங்கி 4 பேர் சாப்பிடலாமா? 2 வாங்கி 4 பேர் சொல்லலாம். பத்தாதா? அது நீங்க பாதி ஐயோ ஆரம்பிச்சாங்கப்பா. இதோ இதுனா இது கதையா இது? அவரு கால் வலிக்குன்னு போனீங்களா இல்ல இவரு அவரே ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற மாதிரி அது போட்டே தெரியும். கால் வலிக்கு ஹாஸ்பிட்டல் கம்ப்ளீட் விசிட்டா ஐயோ போனது என்னமா இவங்களுக்கு கண்ணாடி பாரு. கண்ணாடி பேசிட்டு போச்சு. ஏன் பார்த்துட்டான்னு தெரியல. அம்மா இதெல்லாம் ஒரு வீடியோ பாட்டி அம்மா இதை அசிங்கப்படுத்துறீங்கம்மா. ஏமா அப்படி பண்றீங்க? அதை போட்டாரோ ஒன்னோட தெரியல. அதை பார்த்தா வீடியோ தான் வருது. திருப்பினாலும் திருப்பி இந்தமா பரிதாபங்கள். இந்தமா பரிதாபங்கள். என்னம்மா இது? நான் கடல்ல போடலப்பா. நீ இல்லாம வேற யாருமா அது? இப்பதான் உள்ள போன சரி சும்மா பாக்கலான்னு போனா உங்க கண்டென்ட் இப்படி வருதாப்பா. ஏமா நீ இதுலயுமாமா நீங்க என் குடும்பத்துல ஒரு குடும்பத்தை அன்னைக்கு வீட்டாண்ட வந்துட்டு அதை எதுவே போட்டு அவன் என்ன திட்டா அசிங்கமா வாங்க இருங்க. சரி ஷவர்மா அவங்க போயிருக்கிறாங்க. இப்போ அதுல கண்ணாடி போட்டிருக்கோன்னு அவன் இங்கே சிரிச்சுன்னு இருக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்கு போனீங்கன்னு. அது வாழைத்தண்டா? அது வாழைத்தண்டு சூப்பு கிடையாது, மட்டன் சூப்பு. மட்டன் சூப். மட்டன் எலும்பு போட்டு சூப் வச்சுக்கிறாங்க. வாழைத்தண்டம் டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு. என்னாச்சு? காட்டா இருக்கா? ரொம்ப காட்டா இருக்கா? இல்ல காட்டுதான். நல்லா இல்லையா? சூப்பு கேப்பியா இனிமே அடம் பண்ணி? நல்லா இல்லம்மா. குண்டாக்காய் ஊத்துறான் பாரு. இருங்க சூப்பு கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? பாத்திரக்காய் ஊத்துன தண்ணி மாதிரி இது. ஐயா சத்தியமா நான் எல்லாம் சொல்லுவேன். நம்மளுக்கு வேணாப்பா நீ குடிங்க. ஷவர்மா சாப்பிடுன்னா வேண்டாம் வேண்டாம். பின்ன சூப்பு கேட்டா வாங்கினாங்க. மாமா வர காமிக்கிறேன் பாருங்க. ஹாய் गाइस நாங்க இப்ப சூப்பு குடிக்க போறோம். சூப்பு நல்லா இல்லையாமே? அப்படியா? யார்கிட்ட குடுக்காதீங்க அப்போ. சூப்பு நல்லா இல்ல. எங்க அண்ணா வந்து நல்லா இல்ல சூப்புக்கு சில்லற மாத்தி எடுத்து குடுக்குறாரு. அத நம்ம எப்படிதான் குடிக்கிறாங்கன்னு தெரியல. அத ஊரே வேடிக்கை பாக்குது. அதுதான் எல்லாருமே பாப்பாங்க. உசுறு உரியறது. நான் வந்து ஷவர்மா வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இவங்கள ஷவர்மாவே ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கலாம் சொன்னா எப்பவுமே வாழைத்தண்டு சூப்பு. எப்போ சிச்சு அவன் இப்பதான் வந்த உடனே பாருங்க அவரே சிரிக்க வச்சு என்னை பார்த்துட்டு போறான். இருங்க பெருக்கிறேன். எதிர்க்க டீ குடிக்க போயிட்டாங்களா? டீ குடிக்க போனா சூப் குடிக்காது, டீ குடிக்க போறாங்க எதிர்க்க. பின்ன இதெல்லாம் குடிப்பாங்களா? வாங்கிட்டு மேன் கம்முன்னு குடிச்சுன்னு சூடு தண்ணிக்கு பதில் இதுமாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. தெரியாத வாங்கி குடிக்கூடாது. என்னத்தான் செய்யறாங்கன்னு தெரியல. ஒரு பொருளை விற்கிறான்னா ஓரளவுக்கு அது டேஸ்ட் கொண்டு வரணும். அதுக்குன்னு கேவலமா வைக்க கூடாது. நம்ம சும்மா ஒண்ணு சூப்பு இப்போ எப்படி இருக்கோம் நம்ம என்னன்னே தெரியல. அது அதே வாங்கி சாப்பிடலாங்க நிறைய பேர். தெரிஞ்சவன் திட்டிட்டு போவான். கொடு
பின்னாடி ஒரு சவுண்டு கூட ஒண்ணுமே காணும். என்னன்னு பார்த்தா வாய்க்கு கைக்கு வேலை. புரியா? லைட் வேற போட்டுட்டு இப்ப சவுண்ட் கொடுங்க. சவுண்டா வந்து இப்ப சவுண்ட் இல்ல. சவுண்ட் காணும் இப்போ. உலகமே பார்க்கணும். ஆமா. என்ன சாப்பிடுறீங்க தெரியல. சொல்லிட்டுங்களா? அது சிக்கன் பகடா வாங்கிட்டு போறோம். கரெக்டா நம்ம வீடியோ எடுக்கும்போது ஸ்வேதா கால் பண்றீங்க. மஜிட்டோ போறதுக்கு அப்பெல்லாம் போட்டது கூடாது. கேஸ் போடாது. ஓகேவா? டன். மா சாப்பிட்றலாம் சூடு ஆடுறதுக்கு முன்னாடி. மொஜிட்டோ நல்லா இருக்கு. நைட்டுக்கு வந்து விரிஞ்ச சாதம், சிக்கன் பகடா வாங்கணும். நான் வந்து லைட்டாக தான் மாமா சாப்பிடுவேன். ஏன்னா ஷவர்மா வேற சாப்பிட்டேன்ல. சாப்பிடல, நான் சொல்கிறேன் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். நல்லாதா தேவா? உங்களுக்கு மாமா சாப்பிடவே இல்லையா நீ? ம், அரிசியா? அதுதான் பார்த்து நல்லாதான் இருக்கு. வெளியே காற்று போலது இன்னைக்கும். బాగుందా? குமார் சாமி அது ஒரு வீடியோ பார்ப்போம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா இருக்கு மாமா. நெறிஞ்சு நல்லா இருக்கு. இந்த கேரட்டு தான் நம்மளுக்கு பிடிக்காது. என் பொண்ணுக்கு இந்த மில் மேக்கர்லாம் அவ்வளோ பிடிக்கும். எல்லாருக்கிட்டேருந்து அதை எடுத்து சாப்பிடுவான். இதான் பாப்பா நான் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன். நல்லா இருக்கு. சிக்கன் பவுடாக்கும் சில்லி சிக்கன் வாங்குறேன்னாரு. நான் தான் சிக்கன் பவுடாவே போதும். ம், வேணாம். நல்லா இருக்கு. மெலிசா ருசியாக இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. மாமா சாப்பிட்றீங்களா? ஆ, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அது அப்படிதான் ஒட்டும். கூலிங்கில் இருக்குல்ல. ம், அது அப்படிதான் ஊற்றும். எப்படி இருக்காண்ணா? சூப்பராக இருக்கா? சில்னஸ் இருக்குல்ல, அதனால உனக்கு டேஸ்ட் எப்படி இருக்காண்ணா? ஆ ஆ, ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஆனால் சாப்பிட்லாம்ல இது? ஆ, சில்னஸ்ஸு. ஓகே, ஊற்றி விட்டியே. பா, ஏன் ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கு? அதனால இது அந்த இதுவா? அது பேப்பர் தான். அது ரப்பர் மாதிரி இருக்கு. பேப்பர் ரப்பர் மாதிரி இருக்கு. அது அப்படிதான் கூலிங். அது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உள்ளெல்லாம் ஸ்டஃபிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அம்மா காற்று நல்லா வருது. கூலிங். பல்லு சாப்பிட்டேன், ஃபுல்லாக சாப்பிட்டேன். பல்லு கூசுது. கிண்ணு மேங்கோ.
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. மேங்கோ ஃப்ளேவர். நீங்கள் சாப்பிடலையா? அதான் வீடியோ ஃபுல்லாக இருக்கு. அவள் எங்கே இங்கே காமி என்ன காமி சாப்பிட முடியாதுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். பாய்.